ஊன்னா மா போட்டுருவல்ல மரியாதை. ஓ. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆதிரையும் எஃப்ஜேவும் வியானாவை டார்கெட் பண்ணி டயர்ட் ஆயிட்டாங்க. ரெண்டு பேருமே ரெஸ்ட் எடுக்கிறாங்கங்க. இந்த எஃப்ஜேவோட உடம்புல என்ன உடம்புனே தெரியல. ஆவுனா எங்கேயாவது சாஞ்சு படுத்துக்கிறாங்க. இவன் 2-3 வாட்டி தூங்கி நாய் குலைச்சிருக்கு. ஸோ இப்பயும் இவன் படுத்து அப்படியே லைட்டாக தூங்க ஆரம்பிச்சிருவான். இப்போ ஆதிரை வந்து தூங்க விட மாட்டேன்ற மாதிரி இந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வந்துடுறாங்க. ஆவுனா ஆதிரை இருக்காங்கல்ல, இவனை போட்டு கிள்ளி வச்சுட்டு இருக்காங்கங்க. இவன் சுத்தமாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணல. அதாவது இவனுக்கு வந்து என்ன இந்த பொண்ணு சும்மா இப்படி பக்கத்தில் வந்து பண்ணிட்டு இருக்கு, கேமரால இதெல்லாம் ரெக்கார்ட் வேற ஆகுதுன்ற மாதிரி லைட்டாக பயப்பட தான் செய்கிறான். இந்த பொண்ணு அதாவது ஆதிரை வந்தோன்னே என்ன கேட்குறாங்கன்னா, ஆவுனா மாப்போட ஆரம்பிச்சிருவல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது டபுள் மீனிங்ல கேட்குறாங்க போல. ஏன்னா எனக்கு அர்த்தம் சுத்தமாக புரியல. அதுக்கு அவன் இருக்கான் பார்த்தீங்களா, மரியாதை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது மூலியமாக கண்டிப்பாக இவங்க டபுள் மீனிங்ல தான் பேசியிருக்காங்கன்றது புரியுதுங்க. இதை தாண்டி இந்த ஆதிரை என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ தொடையில் தானே கையை வச்சிருக்காங்க, கொஞ்சம் முன்னாடி கொண்டு போய் கையை வச்சு கிள்றாங்க. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் இருந்து பாருங்க, பிரைவேட் பாட்டை கிள்ற மாதிரியே தான் தெரியுது. ஆனால் அவனோட அடி வயிறை தான் அவங்க கிள்ளியிருக்காங்க போல. அவன் விடுங்கன்ற மாதிரி, அதான் விடுன்ற மாதிரி தடுத்துட்டு இருக்கான். இதுங்க பண்ற லீலை இருக்கே, ஐயோ சொல்லி மாளாதுங்க. இவனுங்க 2 பேர் அதாவது நம்மளுக்கு காட்டும் போதே எவ்வளோ லீலை தெரியுது, நம்மளுக்கு காட்டாத போது இவங்க என்னென்ன லீலெல்லாம் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்களேன். இதில் கொடுமை என்ன தெரியுமா, இந்த ஆதிரியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அந்த பாய் ஃப்ரெண்டு வெளியே இருக்கான். அவன் நிலைமையிலேருந்து யோசிச்சு பாருங்க. அவன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கானா, அவன் நிலைமை எப்படி இருக்கும். என்ன லவ் பண்ணுறன்னு தாண்டி சொன்னேன், இப்போ என்னடி உள்ள என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கன்ட்டு. இந்த விஷயத்த, அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கிற விஷயத்த மேடமே தான் சொல்லியிருக்காங்க. யார்கிட்ட, துஷார் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது எனக்கு வெளியே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. துஷார் கொஞ்சம் ஜர்க் ஆயிட்டான். அப்புறம் என்ன இவ எஃப்ஜே கூட க்ளோஸா இருக்காளே அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்குறான். டே நானும் பொண்ணு தானடா, அதுக்காக என்னடா பண்ண முடியும், சும்மா தான் எஃப்ஜே கிட்ட பழகிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டி அரோரா கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது என்ன தெரியுமா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவங்க வரது முடிவாயிருச்சு. எதர்ச்சியா இவங்க எஃப்ஜேவை ஒரு மால்ல வச்சு பார்த்தாங்களாம். சூப்பரா இருக்கான்ல அப்படின்ற மாதிரி இவங்க சைட்லாம் அடிச்சாங்களாம். பார்த்தா எஃப்ஜேவே இந்த இடத்துக்கு வந்துட்டானா, விடுவனா நானு, அதனால தான் புடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அரோரா கிட்ட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைலாக் அப்படியே சொன்னாங்க. இந்த வாட்டி எஃப்ஜே வந்து அந்த ஃப்ரீ பாஸ் கிடைச்சதுனால நாமினேஷனுக்கு வராம தப்பிச்சிட்டான். ஆதிரை நாமினேஷனுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஆதிரை அரோரா 2 பேருமே கவலைக்கிடமான நிலைமையில தான் இருக்காங்க. ஏன்னா அந்த லிஸ்ட்ல கடைசி 2 பேரா இவங்க தான் இருக்காங்க. ஓட்டம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ மக்கள் இவங்க 2 பேருக்குமே ஓட்டு போடாம தான் இருக்காங்க. இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இந்த வாட்டி வெளியே போக வாய்ப்பு இருக்கு.